அப்போ உங்கள் உடம்பு இளைக்கிறதுக்கு தொப்பை கம்மியாகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க டீடாக்ஸும் ஆகும், தேவையில்ல கழிவு வெளியில் போகும், ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும், உங்கள் உடம்பும் குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும் ரொம்ப சூடான உடம்புக்கு. சரிங்களா? அப்போ இதை தொடர்ந்து செய்ய 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 இதில் முக்கியமாக மிளகு கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு 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 நாளைக்கு ஒரு வெள்ளரிக்காய் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் போதும். கேட்குறீங்களா? வெள்ளரிக்காய் வாங்கிக்கோங்க, இந்த 2 பக்கம் கட் பண்ணி தோல்லாம் சீவிட்டு ஜூஸ் போடுங்க. ஜூஸ் போடும்போது அதில் என்ன பண்ணுங்க, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு நல்லா ஜூஸ் போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டுங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த தண்ணி குடிங்க. எப்போ குடிங்க? தினமும் காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டே வாங்க. சரிங்களா? போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி லிக்விடாக குடிங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஆசிட் தன்மை கொண்டது, இது ரொம்ப குளிர்ச்சியானது, வெள்ளரிக்காய் ரொம்ப குளிர்ச்சியானது. சில சமயங்களில் சிலருக்கு வந்து கொஞ்சம் திக்காக, அதாவது நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி திக்காக கொஞ்சம் குடிக்கிறோம் அப்படின்னா உடம்புக்கு சில நேரங்களில் வேறு மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி நிறைய ஊற்றுங்க, 1.5 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றுங்க. ஊற்றி நல்லா லிக்விடாகவே குடிங்க. இப்போ மோர்லாம் ஆற்றுவாங்க பார்த்தீங்களா, தயிராக குடித்தா வேறு ஒரு எஃபெக்ட், அது நல்லா தண்ணி ஊற்றி தயிராக குடித்தா வேறு ஒரு எஃபெக்ட், அதில் நல்லா தண்ணி ஊற்றி நீர் மோர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி குடித்தா அது உடம்பு குளிர்ச்சின்னு. அதே மாதிரி தான் இதுவும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குடிங்க. குடிக்க 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 தினமுமே குடிங்க. வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம், தாராளமாக எல்லாருக்குமே கொடுக்கலாம். தினமும் குடிக்க 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 உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளில் போய் உங்கள் தொப்பை கம்மியாக ஆரம்பிக்கும், உங்கள் உடம்பே ஸ்லிம்மாக ஆரம்பிக்கும், உங்கள் ஸ்கின் டோனே மாற ஆரம்பிக்கும், நீங்கள் சும்மா பளபளபளன்னு இருப்பீங்க.